மாயாவை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி. சுண்ணம் தானே? ஆமா. ஓங்காரம்னா ஒலி, ஒலி வெப்பம். இது நம்மளாலதான் தனித்தனியே பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா நமக்கு மேற்பட்டவனால பிரிக்க முடியும்ல. ஓகே. யார் உருவாக்குனாங்களோ அவங்களால பிரிக்க முடியும்ல. சரி. இப்ப வைத்தியத்துல தன்மாத்திரைகள் எப்படி உருவாதுங்கிறத சொல்ல போறேன். ஓ சரி. ஓகே சாமி. தன்மாத்திரை கூட இல்ல, பஞ்சபூதங்கள். 5 பூதங்கள். சுண்ணம் இருக்குல்ல. சரிங்க சாமி. சுண்ணம் செஞ்சு முடிச்சிட்டோம். உப்பு சுண்ணமோ ஏதோ ஒண்ணு சுண்ணம் முடிச்சிட்டோம். இத எடுத்து பனியில வைக்கிறோம். சூரியன்ல வைக்கல. சரி. சூரியன்ல வைக்காம வெட்ட வழியில வச்சுட்டோம். சூரியன் இல்லாத இடத்துல வச்சுட்டோம். என்ன ஆகும்? அது பனியில வைக்கிறோம், சூரியன் இல்லாத இடத்துல வச்சிடறோம். அப்ப நீர் கோத்துக்கும். அதுல பழையபடி நீர் கோக்குமா? நீரா மாறிடுமா? நீரா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல சாமி. ஏன் மாறாது? சுத்தமா நீரா மாறிடுறதுங்களா? நீர் அதிகமா கலக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அப்படி சொல்லலாம். இல்லாத ஒரு பொருள் வெளியே வருமா? ஆமா, இருக்கிற பொருள் தான் வெளியே வரும். ஆமா. அதான் சாமி, தண்ணி ஃபார்ம்ல சேஞ்ச் ஆகும். சுண்ணம் வெளிச்சத்துல வச்சுட்டா. இருட்டுங்கிறது சூரிய ஒளி இல்ல, ஆனா நில ஒளி இருக்கும், சந்திர ஒளி, நட்சத்திரங்கள் வெளிச்சம் இருக்கும். சுண்ணம் பிளஸ் ஒளி வெளிச்சம், நீர் உருவாயிடும். மூலப்பொருளோட மாயாவோட ஓங்காரத்துல ஒளி வெளிச்சம் சேர்ந்ததுன்னா நீர் உருவாயிடும். ஆனா அதுக்குள்ளே அந்த சுண்ணம் கலந்தே இருக்கும். ஓகே சாமி. இதே சுண்ணத்தை எடுத்துட்டு அது கூட சவுண்டு சேர்த்தா என்ன ஆகும்? இதே சுண்ணத்தை, அதே சுண்ணம் ஏதோ பவுடர் நினைச்சிட்டாதீங்க. இல்ல கடைசி பொருள் கூட இல்ல. இருவரட்டை அடிச்சா ஒரு சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பல், இந்த சாம்பல்ல மூணாவது பொருள், ஒளி வெப்பத்துல மூணாவது பொருள் வெப்பத்தை கொடுக்குறோம், சூடு பண்றோம். சரி. சாம்பல் என்ன ஆகும்? இஷ்டமாகுமே தவிர அடுத்த நிலைக்கு போறது கடினம். மொத்தத்துல இருக்கும். அவ்வளவுதான். உருவாயிடும். ஒரு மண்ணா உருவாயிடும். மண்ணு உருவாகும். உருவாகும். இப்ப பஞ்சபூதங்கள்ல நீரும் மண்ணும் உருவாயிடும். ஓகே. மூணாவது நீர் உருவாயிடுச்சு, மண் உருவாயிடுச்சா. இப்ப சவுண்ட் இருக்கு, ஒளியும் வெப்பமும் தான் கலந்துருக்கு. இப்ப சவுண்டும் அந்த சுண்ணமும் கலந்தா என்ன ஆகும்? அதாவது அலைகள். அலைன்னா 4 வகை நாதம் சொல்லி இருக்கல. இந்த 4 வகை நாதம் ஏன் சைவ சித்தாந்தம் விவரிக்குங்கிறதுக்கு அர்த்தம் இங்கதான் வரும். சும்மா சொல்லாம விட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த 4 வகை நாதமும் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா இப்படிதான். முதல் வகை நாதம் ஓங்காரத்துல இருக்கும், தெரியவே தெரியாது. அது இருக்குன்னே தெரியாது, பிரிச்சு பார்க்கவே முடியாது. அது எப்ப மாயாவோட கலக்குதோ அப்பதான் மாயா அசைய ஆரம்பிக்கும். அந்த ஒலின்னு சொல்றது வார்த்தையை விட அசைவு புரிஞ்சுக்குங்க. வெளிச்சம், அசைவு, வெப்பம், ஓங்காரத்தை அப்படி புரிஞ்சுங்க. வெளிச்சத்தை சேர்த்தா தண்ணி உருவாயிருச்சு. சரி. வெப்பத்தை சேர்த்தா மண்ணா மாறிடுச்சு. இப்ப அசைவை சேர்த்தா காத்தா மாறலாம். காத்தாதான் மாறும். காத்தா மட்டும் இல்ல, ஸ்பேஸ் உருவாகும். இந்த முதல்ல தண்ணியா மாறுச்சுல, தண்ணியா மாறுச்சுன்னா அதனுடைய குவான்டிட்டி ஜாஸ்தி ஆயிடும், பாத்திரம் கொள்ளாது. கண்டிப்பா. அப்ப ஸ்பேஸ் உருவாகி ஆகணும். அதாவது ஏற்கனவே இருக்கிற ஸ்பேஸை விட புதுசா ஒரு ஸ்பேஸ் உருவாகுன்னா ஆகாயங்கிற பூதம் உருவாகும். ஓகே. நீரை சுத்தி ஆகாயம் உருவாகும். மறுபடியும் மண் உருவாகும் போது அந்த ஆகாயத்துக்குள்ள மண் அடங்கிடும். முதல்ல நீர் தான் உருவாகும், அப்புறம் மண் உருவாகும். நீர் ஒரு ஆகாயத்தை உருவாக்குச்சே. இப்ப ஆகாயம் இருக்கு, நீர் இருக்கு, மண் உருவான உடனே மண் இந்த ரெண்டுக்குள்ளே அடங்கிடும். பூமி, நீர், அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்ம இந்த 7 வளிமண்டலம் சொல்றோமே. சரிங்க சார். வெறும் ஆகாயம் இருக்கும், வளிமண்டலம் இப்ப இருக்காது. இப்ப இந்த அசைவு சேர்ந்துச்சுன்னா, சுண்ணமோட அசைவு சேர்ந்ததுன்னா
அதெல்லாம் அசையும் இல்ல, ம் லேசா அசையும், அப்புறம் சவுண்ட் உருவாகும், அப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடும். ம் அசையாம இருக்கிறது முதல் நிலை. ரெண்டாவது வந்து லேசா அசைய ஆரம்பிக்கிறது, அதான் அணுக்கள் அசைய ஆரம்பிக்கிறது. அணுக்களுக்குள்ள சுற்றி கரு அசைய ஆரம்பிக்கிறது. அப்புறம் அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு மோத ஆரம்பிக்கிறது. அப்புறம் வெடிப்பு உண்டாயிடுறது, காத்து உண்டாயிடும், காத்தும் சத்தமும் உண்டாகும். இப்ப 5 பூதம் உருவாயிடுச்சு. ஓங்காரத்தை மாயாவோட சேர்த்தா பூதங்கள் 5 உருவாயிடும். பூதங்கள் 5 உருவாகும் போது இந்த அசைவு உருவாகுது இல்ல, அசைவு அதாவது வாயு உருவாகும் போது கடைசியில பை ப்ராடக்ட் சத்தம் உருவாயிடும், சவுண்ட் உருவாயிடும். இந்த சுண்ணத்தை வந்து ஒளிங்கிற அசைவை கொடுக்கறோம். அந்த மூலத்துல இருந்து அணுக்கள் அசைய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அணுவும் தனியா அசையாகுது. அப்புறம் ஒரு அணு இன்னொரு அணுவோடு மோதுது. அப்புறம் ஒரு கோடி அணு இன்னொரு 1 கோடி அணுவோடு மோது டம்முன்னு சத்தம் வந்துடும், சத்தம் உருவாயிடும் அந்த இடத்துல. இது வெப்பம் கடைசியா ஒண்ணு சேர்த்தவன் அந்த மண் உருவாகும் போது சூடு கொடுத்தோம். அப்ப அந்த சூட்டை பூரா அது வாங்கிட்டு மண்ணா மாறிடுச்சு. அதுல ஸ்பரிசம் உருவாயிடும். ஸ்பரிசம் அதுல இருக்கும். ஸ்பரிசம்னா தொடு உணர்வு, ஊறு சுவை ஒளி நாற்றம். இந்த ஊறு சுவை ஒளி நாற்றத்துல ஒளி வந்து நீர் உருவாகும் போதே உருவாயிடும். ஊறு வந்து இதுலதான் உருவாகும். சரி, ஊறுதுன்னா ஸ்பரிசம். கை கால் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, சொட்டா தெரியாது, நெருப்பு இருந்தா தான் தெரியும். அப்ப அந்த மண்ணு வெப்பம் ரெண்டும் சேரும் போது அங்க பை ப்ராடக்ட் கடைசியா 4வது நிலையில இது உருவாயிடும். இந்த தன்மாத்திரை எழுதுதானே? இதுதான் தன்மாத்திரை. இப்ப இந்த வெப்பம் இருக்குல்ல, மண் உருவாயிடுச்சு. இப்போ மண்ணு உருவாயிடுச்சுன்னா அந்த மண்ணுல இருந்து இன்னும் சூடாதான் இருக்கும். அது அதுல இருந்து ஒரு வாயு வரும், அது காத்து. இப்படியும் ஒரு வாயு எழும்போம். அந்த ஒலியும் சுண்ணமும் சேர்த்தமே அசைவ தூண்டிக்கிட்டோம்ல, அப்போ ஒரு வெடிப்பு உண்டாயி அதுலயும் வாயு உருவாகும். இந்த வாயு வந்து நாற்றம், ஸ்மெல் இருக்கும். அதுல ஊதுபத்தியில வாசனை, வாசனை இல்ல. ஏன்னா ஊதுபத்தியில நெருப்பு வச்சிருக்கோம், நெருப்பு இருக்கிறதுல. சாம்பல்ல அப்படி இல்லையே, சாம்பல் இன்னும் ஓங்காரம் சேரல, ஓங்காரம் பறிஞ்சு போயிடுச்சு. இப்படி இந்த ஓங்காரத்துல 3 என்டிட்டியும் மாறி மாறி சுண்ணமோட சேரும்போது பூதங்கள் உருவாயிடும். அந்த பூதங்கள் உருவாகி முடிக்கிற தருணத்துல வந்து தன்மாத்திரை இந்த 4 ஊறு சுவை ஒளிநாற்றம் வந்துடும். எது ஜடத்துக்கே வந்துடும், நம்ம உடம்புக்கு இல்ல, பூமிக்கு வந்துடும். பூமி உருவாக்கப்படும் போது ஒரு சின்ன ஸ்தூல பொருள் உருவாக்கும் போது அது கூறு சுவை ஒளிநாற்றம் வந்துடும். பஞ்சபூதங்களை ஒட்டியே இது இருக்கும், பிரிக்க முடியாது.